சங்கம் பெரிது, இது வளரும் வளரும் இனிது, இதன் சிந்தனை எல்லாம் புதிது. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கம் பெரிது, இனிது, புதிது. அடுத்ததாக நமது சதாசிவம் சின்னராசு அவர்கள், இயக்குனர் அவர்கள் நம்மிடையே அவருடைய படத்தை பற்றி பேசுவார். நம்ம யூனியன் சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இதுவரையிலையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு பேரர் சார். ரிலீஸ் வரலையுமே அவரால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. பேரர் சாருக்கு ரொம்ப நன்றி. இஎம் டீம் எல்லாருக்குமே அவங்க வந்து ரிலீஸ் வரலையுமே என் கூட இருந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா இந்த படம் தேட்டருக்கு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நல்லா சக்ஸஸாக போயிட்டுருக்கு. நாளைக்கு வந்து கேரளா, கர்நாடகா 2 ஸ்டேட்லேயும் ரிலீஸ் ஆகுது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா ப்ரெஸ்லேயுமே நல்ல ரிவ்யூ. அதனால் நமக்கு தேட்டர் இன்க்ரீஸ் ஆகி இப்போது கர்நாடகா, கேரளா போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வெற்றியை அவங்க கூட கொண்டாடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பேரர் சார், நம்ம யூனியன் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, என் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். அதே மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர், இதுக்கெல்லாம் மூல காரணம் அவர் தான். அப்போ ஆரம்பிச்சது இதுவரையிலுமே என் மேலே நம்பி எல்லா பொறுப்பும் என்கிட்ட ஒப்படைச்சு நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி நம்பினார். அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக காப்பாற்றிட்டேன். இன்னும் இருக்குது, அது கரெக்டாக அவருக்கு முடிச்சு கொடுத்துருவேன். என்னை முழுமையானதோட நம்பி எனக்கு மறு வாழ்வு கொடுத்துருக்காரு அவர். அவருக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரில. இருந்தாலும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த இஎம்ஐ சக்ஸஸ் பண்ணிட்டு வந்திருக்கும் இயக்குநர்களுக்கும் மற்றும் இஎம்ஐ திரைப்பட குழுவினர்களுக்கும் முதற்கான வணக்கம். இந்த சினிஃபீல்டு எனக்கு தெரியாது. முழுக்க வந்து நான் ரியல் எஸ்டேட்டு ப்ளஸ் வந்து பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு. சமூக சேவை அதிகம் பண்ணுவேன். அதே ஒசூர் கர்நாடகா பார்டரில் ஒசூரில் இம்முடிநாயக்கனப்பள்ளி பஞ்சாயத்து உங்கள் பிரஸ்காரங்க யாராவது ஒசூரில் கேட்டுக்கோங்க. பஞ்சாயத்து நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, அதிகமாக சமூக சேவை எப்படி பண்ணுவாருன்ட்டு யாராவது இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சதாசிவம் ஃபஸ்ட் வந்து கேட்கும்போது, நண்பா இது மாதிரி நான் ஒரு இஎம்ஐ ஒரு கருத்து இது வச்சுருக்கேன், ஒரு ஃபிலிம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், காஸ்ட் எவ்வளோ பாதுன்னா ஒரு பட்ஜெட் சொன்னார். 4 பேர் சேர்ந்து பண்ணணுன்னாரு. நான் ஒருத்தர், அதே சரவணபவன் ஹோட்டல் ஒசூரில் அவர் ஒருத்தர் இதுமாதிரி சொன்னார். சரி எவ்வளோ பட்ஜெட் அது பார்க்கலாம், நீங்கள் பண்ணுங்க பார்க்கலான்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது நான் பண்ணுறேன், செகண்ட் பார்ட் வந்து நான் கொடுத்துருங்கன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது சரி 4 பேர் பார்ட்னர் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது. இதில் ஒரே ஆள் எடுத்து பண்ணணும், இல்லைன்னா நீ 4 பேர் பதில் சொல்ல முடியாது. சக்ஸஸ் பண்ண முடியுதுன்னு தெரியும். ஏன்னா நான் ரிலீஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரியும். அந்த ரிலீஸ் பண்ணும்போது பார்ட்னர் இருந்து எவ்வளோ அனுபவம் எனக்கு தெரியும். அதனால் நீ ஒரே ஆள் பண்ணிட்டு சொன்னேன். ஓரளவுக்கு நான் இந்த படம் வந்து எப்படி அது, ஆனால் ஆல்ரெடி திரையுலகத்தில் கொஞ்சம் விஷயம் தெரியும். ஆனால் பட் இருந்தாலும் படம் எப்படி பண்ணாலும் தெரியாது எனக்கு. அது மாதிரி இருக்கும்போது பண்ணி இந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒத்துழைச்சதுக்கு நம்ம பேரா சார் ரொம்பவே இருந்தாங்க. நம்ம பிளாக் பாண்டி, ஆதம் சார் எல்லாமே நம்ம டீம் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு இது பண்ணும்போது இங்கே அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பீச் போச்சு. அது பின்னாடி கர்நாடகாவில் கேரளாவில் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இது கொச்சினில் வந்து லூலு மாலில் வந்து சுரேஷ் கோபி சார் அவர் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ப்ளஸ் வந்து கோகுல் சினிமாஸ் வந்து அவங்க வந்து சக்ஸஸ் மீட் வச்சு அங்கே பண்ணுற மாதிரி இது பண்ணியிருக்காங்க.
முழுக்க முழுக்க இதை கேட்டது ஒன்றே ஒன்று, சதாசிவம் கேட்டது, டைரக்டர் கேட்டது, இதில் என்ன கருத்து இருக்குது, ஃபஸ்ட்டு மக்களுக்கு போய் சேருமா, இதில் வந்து இஎம்ஐ ஒரு கான்செப்ட், இன்னொரு காப்பம் கான்செப்ட் இருக்குது. இன்னொரு காப்பம் என்பது நான் ஒசூர் பார்டரில், ஒசூர் டு பெங்களூரில் போகிற ஹைவேல தான் எங்கள் வீடு இருக்கிறது. ஒரு நாளைக்கு இல்லை எத்தனோ ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது எத்தனை ஆம்புலன்ஸ் வச்சு தூக்கி நான் போட்டு அனுப்புவேன். ஏன்னா ஆம்புலன்ஸ் போட்டு அனுப்புவேன். அந்த இன்னொரு காப்பம் ஸ்கீம் வந்து கிட்டத்தட்ட மக்களுக்கு யாரும் தெரியாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் அவரஸ் பண்ணது மக்களுக்கு யாரும் தெரியாது. அந்த 1,00,000 எவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா மக்களுக்கு வந்து அன்னதானம், துணிதானம் கொடுத்து பண்ண போதில்லை. இது ஒரு கருத்துனால இதனால ஒரு 1000 பேர் யூஸ் ஆச்சுன்னா அது ஒரு தானம் நமக்கு கிடைக்கன்ட்டு நான் சொன்னேன். இது பண்ண சொன்னேன். பண்ணுறது இதில் வந்து நல்லாயிருக்கும், இது பண்ணுங்கன்னு சொன்னேன். இஎம்ஐ கனெக்டிவிட்டி, இஎம்ஐயில் எத்தனை குடும்பங்கள், ஏன்னா எத்தனை குடும்பம் நீங்களும் பார்க்குறீங்க தடமாறி போய் நிற்குது. ஒரு வீட்டில் அப்பா அம்மா சரியில்லைன்னா கண்டிப்பாக குழந்தைங்க நல்லா இருக்க மாட்டாங்க. வளர்ப்பு நல்லா இல்லைன்னா குழந்தைங்க மாட்டாங்க. அப்பா அம்மா பசங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, இது விட்டா ஏதோ ஒன்று பண்ணலான்ட்டு. இஎம்ஐ எடுத்து அவங்க பசங்க பண்ணுற இதுக்கு இஎம்ஐ எடுத்து கார் விட்டு அந்த சரி வேற பண்ண மாட்டாங்க, பசங்க பண்ண மாட்டாங்க. அந்த பசங்களுக்கு வந்து வயசு பத்தாது, குறிப்பிட்ட ஒரு 25 இருக்கும், வயசு பத்தாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, தாரமாற ஓட்டுறது, தாரமாற கட்டாமல் அப்பா அம்மா லோடு கொடுத்தா அந்த பாதிப்பு யாருக்கு, அப்பா அம்மாவுக்கு. அந்த அப்பா அம்மா பாதிப்படுற போது மனநிலை பாதிப்பு கண்டிப்பாக ஆகிடும். ஏன்னா இஎம்ஐ வந்து கரெக்டாக 10 கம்பல்சரி போனஸ் கால்ஸ் வரும். 2 நாள் விட்டால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுவாங்க, இன்னும் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அவங்க தொழில் அது, நாங்கள் அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருக்குது. அது மாதிரி இந்த ஸ்கீம் இதில் வந்து பண்ணுறேன்னு சொன்னார். கண்டிப்பாக பண்ணிட்டு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நான் பண்ண சொன்னது. நன்றி, வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இதில் முழுக்க நமக்கு பிரஸ்காரங்க வந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, 100%. ஏன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி கர்நாடகா, கேரளாலாம் போச்சு. அதே மாதிரி ஆந்திராவுக்கும் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அது வந்து இது பண்ணுற மாதிரி ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. பேரரசு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப வணக்கம். எனக்கு இந்த இடத்துக்கு, இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணம் முழுசாக நம்ம சதா சார் தான். அவ்வளோ ஃப்ரீடம் எல்லாமே கொடுத்தாரு. அண்ட் ப்ரொடியூசர் சார் மலையன் சாரும் எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து இப்போ பெங்களூர், கேரளா எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. டெல்லியிலேருந்தும் இதே மாதிரி எனக்கு கால் வந்தது, டெல்லியிலையும் பண்ணணும் நம்ம தமிழ்காரவங்களுக்காக அப்படின்னு. ஸோ இது டெல்லியில் 26th ரிலீஸ் ஆக போகுது இந்த இஎம்ஐ படம்.
ஸோ இஎம்ஐ டீம் சார்பாக எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சங்கத்தில் இருக்க செக்ரட்டரி தான் இதை அப்ரூவல் பண்ணியிருக்காரு, அங்கே தான் ஸ்க்ரீனிங் ஆகுது. முகுதன் சார் தான் அதுக்கு முழு பொறுப்பு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அண்ட் இஎம்ஐ டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தின் இயக்குனர் ரொம்ப ரொம்ப நன்றி, தயாரிப்பாளருக்கு நன்றி, என் குருநாதர் பேரரசாருக்கு நன்றி, இங்கே வந்து இருக்கும் உதவி இயக்குநர்கள், நம்ம தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து எல்லா இடங்களும் வந்து நல்லா போகுதுன்ட்டு ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. புது இயக்குநர்கள், புது தயாரிப்பாளர்களுக்கு இது ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்குது. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தோட டீம் அனைவருக்கும் மொத்தமாக ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு புது முயற்சிக்கு நான் வந்து கொஞ்சம் உறுதுணையாக இருந்தேன். என்னால் முடிஞ்ச ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படம் நல்லபடியாக வர்றதுக்காக நான் ஒர்க் பண்ணேன். இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியன் பணிவான வணக்கங்கள். இயக்குனர் சங்கத்திலேருந்து வந்திருக்க எல்லா கலை தெய்வத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி இந்த படம் முழுமையான வெற்றி அடைஞ்சிருக்கு. இறைவன் வழி செய்யணும்னு தொடர்ந்து வெற்றி முகத்தோடு இந்த சினிமா கலை பயணம் தொடரணும். ஏன்னா நிறைய பிரச்சனை நடுவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது வெற்றி காண்பதுன்றது உண்மையிலேயே பெரிய விஷயம். தொடர்ந்து அது நடக்கணும், வெற்றி மட்டுமே நடக்கணும், நல்லது மட்டுமே யோசிக்கணும், நல்லது மட்டுமே நடக்கணும்னு எல்லாம் உள்ள இயற்கையும் இறைவனையும் வேண்டி விடைபெறுகிற நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தோட போது இப்போ கொஞ்சம் வந்து ஒரு படிப்பறிவு இல்லாதவர்களோ, கொஞ்சம் வந்து நிதானம் இல்லாதவர்களோ வந்து இதில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் மாட்டி சீரழியக்கூடிய வந்து வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. நிறைய குடும்பங்கள் சீரழியக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. இதை பார்க்கும்போது நமக்கே வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து படமாக சொல்லி இந்த மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டும்போது தான் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ்ங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து வரும். இதுக்கப்புறமும் இந்த படம் வந்து பார்த்துட்டு இந்த மீன் வந்து இஎம்ஐன்னு பக்கமே யாரும் போக மாட்டாங்கிறது 100% தெரியுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த சதாசிவம், இந்த இயக்குனரும் தயாரிப்பாளர் வந்து மல்லையன் அவர்களும் மிக முக்கியமான காரணமாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கிறேன். ஒரு சமூகத்துக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருக்க அவங்களுக்கு நான் உண்மையிலே வந்து ஒரு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இதில் முக்கியமாக வந்து ஒரு அற்புதமான ஒரு விஜய் சார் படத்துலலாம் நடித்த ஒரு நடிகர் வந்து நடிச்சிருக்கிறாரு. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பேரரசு அவர்கள் ரொம்ப அற்புதமாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இசையமைப்பாளர் அவர்கள் வந்து ஸ்ரீநாத் பிச்சை அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி கோ டைரக்டர் குமார் அவர்களும் சரி, உதவி இயக்குனர் முரளி வரதராஜன், பிளாக் பாண்டி ஏதோ ஃபைட் மாஸ்டர் மாதிரி பேர் வச்சிருக்கிறாரு. பட் இருந்தாலும் ரொம்ப பிளாக் பாண்டி நல்லா நடிச்சிருக்கிறாரு. இன்னொரு கூட நடித்த சரவணன் அவர்களுக்கும், மேனேஜர் பாலாஜி, டிசைனர் ரஜினி கிருஷ்ணன் அவர்கள், டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் நல்லா பண்ணியிருந்தார், சுரேஷும் நல்லா பண்ணியிருந்தாங்க. மொத்தமாக இந்த டீமுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து தேட்டரில் ஹிட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து சக்ஸஸ் பார்ட்டியை வச்சுட்டாங்க அவங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.